கச்சிதகாந்தாய கல்யாண நிதகே நிதயேற்றினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நம்ம அந்த திருப்பதி பெருமாளுடைய வைபவங்களை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எப்படிலாம் அந்த ஏழுமலையான் ஆகப்பட்ட வெங்கடாச்சலபதி ஆகப்பட்ட நம்பெருமான் எப்படி உற்சவத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறாரோ அதே மாதிரி இந்த திருவேங்கட முடையான் திருமலை வாசா ஸ்ரீனிவாசர் எல்லா உற்சவங்களையும் அனுபவிச்சுக்கிறார். அந்த பிரம்மோற்சவ காலத்தில் குபேரன்கிட்ட கடனை வாங்கி வட்டியை எப்படிலாம் அவர் செலுத்துகிறார், அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடத்திக்கிறது, அப்பிரதட்சண உற்சவங்கள்லாம் நடத்திக்கிறது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த திருமலையில் எவ்வளோ உற்சவங்கள் பெருமாள் நித்தியம் நடத்திக்கிறார். முன்ன சொன்ன மாதிரி நித்யோத்சவ பட்சோத்சவ மாச்சோத்சவ வருஷோத்சவ தவனோத்சவ பிரம்மோத்சவ நவதஜ அவரோகண உற்சவ எல்லா உற்சவத்தையும் நடத்துகிறார் பெருமாள். அப்படிப்பட்ட திருவேங்கட முடையாண்டுக்கு 365 நாட்களும் உற்சவம் தான். ஒரு நாளும் அவருக்கு தைல காப்பே கிடையாது. எல்லா திவ்யதேச பெருமாளுக்கும் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்க ரங்கநாதரிலிருந்து எல்லா திவ்யதேச பெருமாளுக்கு இருந்தாலும் கூட திருவேங்கடமுடையானுக்கு தைல காப்பே கிடையாது. ஏன்னா அவர் என்றைக்குமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர்கோல் அணியரங்கன் என் அமுதனையை கண்டகன்கள் மற்றொன்னை காணாதுன்னு எப்படி நம்ம நம்பெருமான சொல்கிறோமோ அதே மாதிரி திருவேங்கடமுடையான் கமலா சுதோகு சகுங்குமதோ நீலதாடு நிஷா சுபலீரதனோ கமலாய தனோ சலனோ கபதே திருதயீ பவ வெங்கட ஷைரபதே. எவ்வளோ அழகாக பாருங்கோ அந்த சுப்பிரபாதத்தில் கமலா தாமரை பூ போல இருக்கிற ஒரு பொன் சிரிப்போட அவருடைய திருமுக மண்டலமாகப்பட்டது எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது பாருங்கோ. இப்படிப்பட்ட ஒரு திருவேங்கட முடையானுக்கு இந்த மாதிரி உற்சவ காலங்கள்லாம் நடக்கும்போது அவருக்கு தைல காப்புன்ற ஒரு காப்பே கிடையாது. எப்படி பெருமாளுடைய திருமேனி நான் சொன்ன மாதிரி பெருமாள் யக்னோபவித அளவுக்கு தான் இருப்பார். மூலவர் கவச்சத்தெல்லாம் சாத்திண்டு சகசநாம மாலையெல்லாம் சாத்திண்டு புஷ்பங்கள் தோமாலையை பழைய புஷ்பங்கள்லாம் களைஞ்சிட்டு புதிய புஷ்பத்தோடு பெருமாள் அந்த மூலவர் சேவையாகப்பட்டது. இப்போது நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது கோபுர வாசல் வீதி வலம் மேலே கோபுர வாசல் நுழைந்து 4 மாட வீதியில் பிரதட்சணத்தை பண்ணிட்டு தான் கோபுர வாசலுக்கே போகணுமா. ஏன்னா அந்த கோபுர வாசல்ன்றது கோபுர தரிசனம் பாப விமோச்சனம். அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 4 மாட வீதிகளிலும் எல்லா தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அத்தனை பேருமே அந்த திருவேங்கடமுடையான் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு 4 மாட வீதிகளிலும் நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள், மலையில் 4 மாட வீதிகளிலும் காலனியை சேர்த்துக்கவே மாட்டான். காலனியை சேர்க்காம தான் அந்த மலையில் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெருமாளுக்கு எவ்வளோ ஒரு க்ஷேத்திரத்தின் மகத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அந்த 4 மாட வீதியிலும் பெருமாள் வரும்போது பிரதட்சணத்தை பண்ணிட்டு கோபுர வாசல் வழியாக வரும்போது ஸ்ரீரங்கத்தில் எப்படி விருஜகா நதின்னு சொன்னேனோ அதே மாதிரி பார்த்தேன்னா நம்ம திருவேங்கடமுடையான் ஆனந்த நிலையம். ஆனந்த நிலையம் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அந்த ஆனந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரை ஆகப்பட்ட குளத்தில் புஷ்கரணியிலிருந்து வர தீர்த்தமாகப்பட்டது அங்கே வெளில வருது. அப்படிப்பட்ட ஒரு தீர்த்தம் பாபநாசம். நம்ம மலைக்கு போய் பெருமாள் சேவிக்கும் போது பார்க்கணும், போகிற வழியிலே பார்த்தேன்னா பாபநாசம்லாம் இருக்கும். அந்த பாபநாசத்தை போய் அந்த புண்ணிய தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷணம் பண்ணின்னு அதுக்கப்புறமா அந்த கோபுரவாசல் வழியாக வரதுக்கு பதிலாக அந்த பாபநாச தீர்த்தமே வெளியே வருதான். அதனால தான் கோபுரவாசலில் இன்றைக்கும் தீர்த்தம் வந்துட்டே இருக்கும். அந்த பெருமாள் ஆகப்பட்டவர் எப்படி பாருங்கோ, இருக்கிறதுலையே உசரமான பெருமாள், ஆஜானுவான பெருமாள், சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் ரங்கநாதன் சொன்னேனோ இந்த பெருமாள் சற்று குள்ளமாக தான் இருப்பார் திருவேங்கடமுடையான். அதே போல் அவருக்கு திருவடி கீழே இப்போவும் ஜலம் வந்துட்டே இருக்கு. அந்த திருவடி சேவைன்றது வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான், வியாழக்கிழமை அன்னைக்கு நிஜபாத சேவைன்னு பேர் அதுக்கு. மற்ற எல்லா நாளும் அந்த பெருமாளுடைய திருவடியில் திருத்துழாய் என்ற ஒரு துளசியை போட்டு மூடிடுவா. அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாயங்காலமாக போய் பார்த்தேன்னா பெருமாளுடைய திருவடி சேவையை பார்க்கலாம். எதுக்காக பெருமாளுடைய திருவடி சேவையை பார்க்கணும்? எல்லா பெருமாள் கோவில்லையும் போய் பார்த்தேன்னா கற்பூர ஆரத்தி பண்ணுற போது திருவடியிலிருந்து தான் பெருமாளுக்கு திருமுக மண்டலத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவா. நேர முகத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டவே மாட்டா. திருவடி சேவை பாப விமோச்சனம். எல்லா கோவிலில் போனாலும் முதல்ல பெருமாளுடைய திருவடியை பார்த்து தான் நம்ம சேவிக்கணும்.
உதாரணத்துக்கு பெரியவாளை நம்ம எதுக்காக சேவிக்கிறோம்? அந்த பெருமாள் சேவிக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் பெரியவாளை சேவிக்கிறது. கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நம்ம சேவிக்கும் போது அவளுடைய திருவடியாகப்பட்டது ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது பெருமாள் எப்படியோ அதே மாதிரி தான் பெரியவாளையும் திருவடியை சேர்த்துட்டு தான் சேவிக்கணும்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இருக்கக்கூடிய நிஜபாத சேவை இப்போ திருவேங்கடமுடையான் உற்சவம் அவ்வளோ அழகாக நடத்தின்னு இருக்கார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் 365 நாட்களும் உற்சவம் தான். அந்த உற்சவ காலகட்டத்தில் எப்படி பாருங்க, ஏன்னா மலை திவ்யதேசம் இல்லையா, ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு திவ்யதேசத்தில் ஒவ்வொரு அழகு இருக்குன்ற மாதிரி ஸ்ரீரங்கம் நடையழகு, காஞ்சிபுரம் கொடையழகு, திருப்பதி வடையழகு. திருப்பதியில் என்ன கேட்டால் லட்டே அழகு கிடையாது, வடை தான். அந்த பெருமாளுக்கு இன்னைக்கு நீங்கள் பாருங்க, 100 தடா வெண்ணெய் கொண்ட அக்கார வரிசல் செய்தேன். அந்த 100 தடா ஃபுல்லாக அக்கார வரிசல் இருந்தாலும் கூட ஒரு கூட ஃபுல்லாக வடையை வச்சு தான் சுவாமிக்கு அம்சம் பண்ணுவாள். அதுவும் கருப்பு உளுந்தால் பண்ண வடை. அவருக்கு மிளகுன்றது கிடையாது, கருப்பு உளுந்தால் பண்ண வடையை வச்சு தான் இன்றைக்கும் பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு இருக்கா. அதான் திருப்பதி வடையழகு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு அனுபவிக்கக்கூடிய உற்சவங்கள் இருந்தாலும் கூட, அதே போல் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய தலிகைகளாக இருந்தாலும் கூட விதவிதமாக நம்ம சேவிக்கும் போது அதோட ஒரு தனிப்பட்ட ஒரு அழகை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி பாருங்க, பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் தருகின்ற காணிக்கை ஏற்பால் தவறேதும் நேர்ந்தாலே விளையாடி பார்ப்பான்றது திருமலை. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் பெருமாள் எவ்வளோ அழகான உற்சவங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தின் மகிழ்மை இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? திருப்பதிக்கு போகிறோம், ஏதோ மொட்டை அடிச்சுடுறோம், காணிக்கையை செலுத்திடுறோம், பெருமாளை போய் சேவிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு கரகோஷத்தோடு பண்ணிட்டு நம்ம வரப்படாது. அந்தந்த இடத்துல அந்தந்த க்ஷேத்திரத்தில் என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குது அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு.